Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா usage of as of now and as soon as. இது ரெண்டும் இங்கிலீஷ்ல எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம், அதுக்கு எப்படியெல்லாம் அர்த்தம் மாறுது அப்படிங்கறத இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். So first as of now எப்படி யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்ல வந்து பேசும்போது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லுவோமா, இந்த இப்போதைக்கு இவ்வளோ போதும், இப்போதைக்கு இது தேவை, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இந்த இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஆஸ் ஆஃப் நவ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் நாட் அட் ஹோம். ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் நாட் அட் ஹோம் அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன், எப்போ நீ வீட்டில் இருப்ப, இப்போ இருக்கிறியா, நான் வரேன்னா இப்போதைக்கு நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவோமா. மேபி ஏதாவது ஹாஸ்டலில் தங்கியிருக்கலாம், இல்லை வெளியே போயிருக்கலாம், வெளியே இருக்கலாம், ஒரு வெக்கேஷனுக்காக எங்கேயாவது ஒரு 2-3 நாள் வெளியே போயிருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போதைக்கு நான் வீட்டில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் நாட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் ஆஃப் நவ் ஷீ இஸ் நாட் ரெடி டு ஆன்சர். இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, இப்போதைக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி இல்லை, பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை, இல்லை ரெடியாக இல்லை. இது வந்து முக்கியமாக வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த மீடியாவிலேருந்து போய் இன்டர்வியூ கேட்குறாங்க, இல்லை ஃபோட்டோகிராஃப், இந்த மீடியா பீப்புள் வந்து அப்படி சேஸ் பண்ணுவாங்க அவங்கள, போயிட்டு இதை பற்றி பதில் சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கன்னு அப்படியே மைக்கு தூக்கிட்டு உள்ளே ஓடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் நாட் ரெடி டு ஆன்சர் அப்படின்னா, இப்போதைக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு. அவங்க வந்து சும்மா ஏதாவது ஸ்கூப் நியூஸ் கிடைக்கணும்னு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்க. இப்போதைக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஆஸ் ஆஃப் நவ் ஷீ இஸ் நாட் ரெடி டு ஆன்சர். நான் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐ எம் நாட் ரெடின்னு சொல்லலாம். இல்லை அவங்க இப்போ வந்து அவள் வந்து இப்போ பதில் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா ஷீ இஸ் நாட் ரெடி டு ஆன்சர். ஆஸ் ஆஃப் நவ் ஷீ இஸ் நாட் ரெடி டு ஆன்சர். அண்ட் இது வந்து அவங்கன்னு இல்லை, நம்மளுமே சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது, ஏதாவது கேள்வி கேட்கணும், ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் நாட் ரெடி டு ஆன்சர், இப்போதைக்கு நான் எந்த பதிலும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லிக்கலாம். Next one, as of now my answer is no. இது என்னன்னா, இப்போதைக்கு என்னோட பதில் இல்லை. அதாவது இது வந்து எப்போ சொல்லலாம்னா, இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் கூட நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து லாக்டவுன் லிஃப்ட் பண்ணால் கூட பட் கோவிட் கேசஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ திடீர்னு நம்ம பசங்க வந்து நம்மக்கிட்ட நாங்கள் வெளியே போகிறோம், பார்ட்டிக்கு போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படிலாம் சொல்லும்போது இப்போதைக்கு முடியாது, நீ என்ன கேட்டாலும் முடியாது. அவங்க வந்து எவ்வளோதான் நம்மளை வந்து அப்படியே இப்படி நைஸெல்லாம் வச்சாலும் நீ என்ன கேட்டாலும் இப்போதைக்கு நோ, ஆஸ் ஆஃப் நவ் நோ அப்படி சொல்கிறதுக்கு தான் இப்போதைக்கு முடியாது, இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்ம என்ன கேட்டாலும் இப்போதைக்கு வேண்டாம், நீங்கள் அப்புறமா போய்க்கலாம், இந்த கண்டிஷனில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்கிறது தான் ஆஸ் ஆஃப் நவ் மை ஆன்சர் இஸ் நோ. நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் இல்லை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல நிறைய டைம், அந்த மாதிரி சொல்கிறது தான் ஆஸ் ஆஃப் நவ் மை ஆன்சர் இஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டே வித் மை ஃப்ரெண்ட். இது என்னென்னா, இப்போதைக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட தான் தங்க போகிறேன். இப்போ புதுசாக ஏதாவது ஊருக்கு போயிருக்கிறோம், ஒரு படிக்கிறதுக்காக காலேஜில் எங்கேயாவது சேர போயிருக்கிறோம், நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இப்போ எங்கே போய் தங்க போகிறேன், நீ வந்து அங்கே ரூம் எடுக்கிறியா, இல்லை ஹாஸ்டலில் இருக்க போறியா, என்ன பண்ண போகிற, இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா இப்போதைக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்படி சொல்கிறது தான் ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டே வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் நாட் ஒன்லி தட், நம்மளும் வந்து இப்போ வந்து எங்கேயோ வெக்கேஷன் போகிறோம், ஓகே எங்கே போகிறீங்க, அங்கே எங்கே ஸ்டே எங்கே அப்படிலாம் கேட்டால் இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு வீடு அங்கே இருக்காங்க தான் தங்க போகிறோம் அப்படி சொல்கிறதுக்கு ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டே வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், ஆஸ் சூன் ஆஸ். இந்த ஆஸ் சூன் அஸ் வந்து ஒரு 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் இது வந்து ரொம்ப காமனாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, லெட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பட் 2 விதமாக இது யூஸ் ஆகுது, 2 அர்த்தத்தில் வருது. என்னன்னு பார்த்தோன்னா, கால் ஆஸ் சூன் அஸ் யூ ரீச் தேர். இது என்ன அப்படின்னா, நீ அங்கே போய் சேர்ந்த உடனே கால் பண்ணு. இப்போ நம்ம வீட்டில் அம்மாலாம் நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, நீ அங்கே போய் சேர்ந்த உடனே உனக்கு கால் பண்ணு, ஸ்டேஷன் போறியா, போனோடனே நீ வந்து கால் பண்ணு, ட்ரெயின் பிடிச்சோடனே பண்ணு, காலையில் அங்கே போய் ரீச் ஆனோடனே ஃபோன் பண்ணு, இப்படிலாம் சொல்லுவோமா. அந்த மாதிரி சொல்கிறது தான் கால் ஆஸ் சூன் அஸ் யூ ரீச் தேர். அங்கே போயிட்டு நீ ரீச் ஆன உடனே, சேர்ந்த உடனே எனக்கு ஒரு கால் பண்ணிடு. இந்த உடனே அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆஸ் சூன் அஸ்.
உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதாவது போன உடனே, போய் முடிச்ச உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அங்கே போன உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணிடு. நெக்ஸ்ட் ஒன், let me know as soon as you get the news. இது என்னன்னா உனக்கு எவ்வளோ ஐ மீன் உனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு தெரியப்படுத்து. உனக்கு அந்த விஷயம் நியூஸ் தெரிஞ்ச உடனே எனக்கு தெரியப்படுத்து. let me know as soon as you get the news. உனக்கு நியூஸ் தெரிஞ்ச உடனே எனக்கு தெரியப்படுத்து. இந்த உடனே அப்படிங்கிறது தான் இங்கே வருது. அதாவது இந்த இடத்துல நம்ம உடனேன்னு வச்சுக்கலாம். உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு தெரியப்படுத்து அப்படி சொல்கிறதுக்கு. let me knowன்றது வந்து தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ let me know as soon as you get the news. And next one, do it as soon as possible. do it as soon as possible அப்படின்னா இங்கே வந்து எப்படி வரும்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தத்தில் வருது. do it as soon as possible. எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் do it as soon as possible. இப்போ வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஃபைண்ட் த வேக்சின் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது COVID-19க்காக வந்து நம்ம கொரோனாக்காக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும், எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சி தாங்கப்பா எங்களுக்கு சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறது தான் ஃபைண்ட் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னொன்று வந்து எங்கே இதை பார்ப்போம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் லெட்டர்ஸ்லலாம் ரிப்ளை கொடுக்கறதுக்கு ரிப்ளை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படி போடுவாங்க. அதாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உடனே ரிப்ளை கொடுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. இதை வந்து ஒரு அக்ரோனிமாக யூஸ் பண்ணுவாங்க. அக்ரோனிம் அப்படின்னா இப்போ இதில் இருக்க முதல் எழுத்தெல்லாம் மட்டும் வச்சு ASAP அப்படின்னு போட்டிருப்பாங்க. ASAP அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லுவோம் நம்ம. ASAP அப்படின்னு சொல்கிறது தான் அக்ரோனிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அக்ரோனிம் அப்படின்னா சேர்த்து அதை வந்து வாசிக்க முடியுது அப்படின்னா அதை வந்து அக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவோம். ASAP அப்படின்னு சேர்த்து வாசிக்கிறோமா, அதனால இது வந்து அக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ASAPயை வந்து அக்ரோனிமாவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிப்ளை ASAP அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு ரிப்ளை கொடுங்க. அண்ட் டூ இட் ASAP அப்படி போட்டாங்கன்னா டூ இட் as soon as possible. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். இந்த ASAPங்கிறது வந்து நம்ம ஒரு இப்போ ஃபோனில் கூட நம்ம இப்போது வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணும்போது யார்கிட்டையாவது இரு நான் வரேன், நான் பதில் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லும்போது நம்ம வெறும் ASAP அப்படின்னு போட்டால் ஓகே ASAP அப்படின்னு போட்டால் ஓகே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், ஓகே as soon as possible அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஃபேவர் கேட்குறாங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, நீ எப்போ பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க நம்மக்கிட்ட. நான் அவங்ககிட்ட இதை வாங்கி கொடுக்க சொன்னேனே, இது எப்போ செய்ய போகிற, இதை வந்து எனக்கு எப்போ வாங்கி தர போகிற, இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டால் அதுக்கும் பதிலாகவும் நம்ம ASAP அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சொல்லலாம். ASAP அதை பேசும்போதும் நம்ம ஃபன்னியாக சொல்லிக்கலாம். ASAP அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வாங்கி தரேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் செஞ்சு தரேன் அப்படி சொல்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த as of now அண்ட் as soon as அப்படின்றதுல இனிமேல் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நீங்கள் இந்த as of now, as soon as அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் சென்டென்சஸ் காமெண்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் போடுங்க. பார்க்குறவங்க எப்படி நிறைய பேர் காமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது புதுசாக நிறைய சென்டென்சஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நிறையா சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், நீங்களும் நிறையா கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ I'll meet you in the next lesson. Thank you. Bye.